GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர். நம்ம வந்து இப்போ 2D டிராயிங் பார்த்துன்னு இருக்கோம். 2D டிராயிங்கில் எப்படி வந்து ஒரு ட்ரிவன் டைமென்ஷன் எப்படி வந்து பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ பார்த்துன்னு இருக்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து GKR இந்த ஷீட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதிலேருந்து ஒரு வியூவை வந்து உள்ளே கொண்டு வர போகிறேன். வியூ லேஅவுட் மாடல் ஆல்ரெடி ஃபிகர் அப்படின்னு ஒரு ஃபிகர் 4.32ன்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதை வந்து நான் உள்ளே கொண்டு வந்துடுறேன். உள்ளே கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட் வியூ வைக்கிறேன். அதே அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி ரெண்டாவது வியூ வைக்கிறேன். இது வந்து இப்போ தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ட்ரிவன் டைமென்ஷன் எப்படி பண்ணுறது? ட்ரிவன் டைமென்ஷன்னா என்ன அப்படின்னா மேனுவலாக டைமென்ஷன் பண்ணுறது. இதுக்கு பேர் தான் ட்ரிவன் டைமென்ஷன். ஸோ இதில் போய்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா அனோட்டேஷனில் போய்ட்டு ஸ்மார்ட் டைமென்ஷனை செலக்ட் பண்ணி ஒரு டைமென்ஷனாக பிக் பண்ணி பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ இந்த டைமென்ஷனுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஆஷ் கலரில் இருக்கும். இப்போ ரெண்டாவது டைமென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி மூணாவது டைமென்ஷன் பண்ணுறேன். நாலாவது டைமென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த ரிப்போர்ட்டை டைமென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டைமென்ஷன்லாம் நீங்கள் வந்து மேனுவலாக பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வந்து ட்ரிவன் டைமென்ஷன். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதே வந்து இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த டைமென்ஷனை வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியாது. இதை வந்து இப்போ எடிட் பண்ணால் எடிட் ஆகாது. இதே வந்து வேறு ஆப்ஷன் இருக்குது. இது அடுத்த ட்ராயிங்கில் பார்க்கலாம். அந்த ட்ராயிங்கில் வந்து அந்த டைமென்ஷன் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது நான் எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிடுறேன். இந்த டைமென்ஷன் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மாடல் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இதுதான் வந்து டிரைவிங் டைமென்ஷன். ஸோ இதை வந்து நான் ஒரு வாட்டி பிக் பண்ணுறேன். பிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்டையர் மாடல் இருக்குது. ஸோ என்டையர் மாடல் இருக்கணும். ஆக்சுவலாக என்டையர் மாடலை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி டிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிராயிங்கில் என்னென்ன டைமென்ஷன்லாம் வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே இங்கே வந்துடும். ஓகேங்களா? டிராயிங்கில் என்னென்ன டைமென்ஷன்லாம் வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே இங்கே வந்துடும். நம்ம இதுக்காக தான் வந்து டிராயிங்கில் வந்து எந்த டைமென்ஷனையும் எல்லாத்தையும் வந்து எந்த டைமென்ஷனையும் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் இப்போ எதனா ஒரு டைமென்ஷனை வந்து எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிடும். ஸோ இப்போ நான் இந்த 10 வந்து எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணிவிட்டு 15 கொடுக்குறேன். 15 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா 2D டிராயிங்லேயும் மாறிடும். அதே மாதிரி 3D மாடல்லையும் மாறிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான டைமென்ஷன் ப்ரொசீஜரு. நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ட்ரிவன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் எப்போ டைமென்ஷன் பண்ணாலும் இந்த மாடல் ஐட்டத்தை யூஸ் பண்ணி தான் வந்து டைமென்ஷன் பண்ணணும். இதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜரு. வேறு எதையும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஸ்மார்ட் டைமென்ஷன்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. எதனா 1-2 டைமென்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு 95% வந்து இந்த மாடல் ஐட்டம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இதோட நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம்.